ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது காமெடி விளையாட்டு. ஸோ வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக தணிகை வந்திருக்கேன். சொல்லிட்டா சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இது பெரிய நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஷூராக ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சி வந்து எந்த சேனல்லையும் வந்தது கிடையாது. ஏன்னா நேற்று ராத்திரி தான் நம்ம ஷோ டைரக்டர் வந்து யூடியூப்லேருந்து திருடினார். நம்மகிட்ட இருந்து யாராவது திருடி வேறு சேனலில் போட்டால் தான் ஆச்சு. அண்ட் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வந்து நிறைய இங்கே யங் டேலண்ட்ஸ் வந்திருக்காங்க. கலைஞர் டிவி நட்சத்திரங்கள்லாம் வந்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்க வந்திருக்காங்க இங்கே. ஸோ இவங்களை பற்றி சொல்லணுன்னா வழக்கம் போல தாங்க நிறையா விஷயங்கள் சொல்லலாம். இதில் நிறையா டாஸ்கெல்லாம் கூட இருக்குது. ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடலும் பாடலத்தோட ஒரு குதூகலமாக ஆரம்பித்தா செம்மையாக இருக்கும் அப்படின்றதுக்காக முதல்ல உள்ளூர் ஆட்டக்காரியான சபானா அவர்களை வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஆடுறதுக்காக கூப்பிடுறேன். பட் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன எப்போ பார்த்தாலும் சபானா திமுறாவே வந்து உட்காந்துக்கிட்டு இசையறிவில் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஆனால் வந்து அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். சபானா கொஞ்சம் எங்கள் ஸ்டேஜுக்கு வரீங்களா? அட வாங்க, அட இங்கே வாங்க, நில்லுங்க. இவங்க திமுறாலாம் உட்காரலிங்க, இவங்க நின்னாவே உட்கார மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து நம்ம உள்ளூர் ஆட்டக்காரி தான் வந்து முதல்ல ஆடி நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க போகிறாங்க. सामने हम काबू में कैसे रहे, तेरी ऐसी अदा पे तो फिदा हम है। प्यारी हो सामने हम काबू में कैसे रहे, तेरी ऐसी अदा पे तो फिदा हम है। பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு, அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு, கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. ஸோ சபானாவுடைய சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் சபானா நீங்கள் நல்லா ஆடினீங்க. ஆனால் அந்த கூட வந்து இவங்க பாட்டுக்கு ஆட சொன்னால் இவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க. குரங்கு தாங்கட்டதும் பத்தாம வனத்தையும் சேர்ந்து கெடுத்து நான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆச்சு கடைசியில். இந்த ஸ்கூல் குழந்தைங்களாம் ஆனுவல் டேல ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெருமையாக பீத்திக்காதீங்க. என்ன
ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைங்கல்ல அதனால தான் வரல. சரி ஓகே, சண்டை போட்டுக்காதீங்க. இப்போ ஷபானாவை தொடர்ந்து அடுத்ததாக வந்து நம்மளுடைய நியூஸ் பிரசன்டர்ஸ் அண்ட் மெர்சி, சித்ரா, திவ்யா அண்ட் அசோக் இவங்க 3 பேர் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா மெர்சி வந்து பிரபலமான ஒரு நியூஸ் பிரசன்டர். சேனல் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இங்கே இருக்காங்க. பிகாஸ் என்னன்னா அவங்களுக்கு இந்த சேனல் மேலே அவ்வளோ ஒரு பற்று. ஸோ இவங்க வந்து யூடியூப்பில் வந்து பெரிய வைரலாக இவங்களோட வீடியோஸ் எல்லாம் த்ரிஷா ஹன்சிகாவுடைய வீடியோஸ்க்கு அப்புறம் மெர்சியோட வீடியோஸ் தான் நம்ம பசங்களோட மத்தியில் பரவசத்தை உண்டாக்கும். அவங்க டப் ஸ்மாஷ் பண்ணுறது, இது மியூசிக்கலி பண்ணுறது சொன்னப்பா. ஓகேவா, அந்த வீடியோலாம் பிரபலமாக வந்திருக்கு. அண்ட் திவ்யா வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர்னு அவங்களுக்குள்ளே யாரோ வந்து உள்ளே பூந்து ஆழமாக சொல்லியிருக்கிறதுனால எங்கே மைக்கு கிடைச்சாலும் தூக்கிட்டு போய் பாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி நீங்கள் பாடவெல்லாம் கூடாது, ஆடணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததாக டான்ஸ் ஆடுறதுக்கா இந்த 2 அழகிகளையும் தம்பி வாங்க. கொஞ்சம் அழகாக ஏன் தான் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு. வேங்கை ஒரு பக்கம், சிங்கம் மறுபக்கம், நடுவில் நான் தாண்டி ஆடு. அட என் ஜீவன் போனாலும் உன் கற்பை நான் காப்பேன். சிரி கொஞ்சம் ஸ்ரீராமா. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். எனது கனவு கனவை எடுத்துச் செல்ல வந்தேன். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். வாயேண்டி ஆடேண்டி முட்டித்தான் பக்கலாம் அறியாடே. ஓ முட்டித்தான் பெந்திடும் ஓடி போடி. நான் பச்சை கிளி நீ வெட்டு கிளி. ஓட்டி என்னடி உன்னை ஆட்டி வெப்பேன் பேயும். ஓட்டி வெப்பேன் எந்தன் ஸ்ரீராமன் மேலாடை. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். மெர்சி, திவ்யா அண்ட் அசோக் உடைய பயங்கரமான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் கடைசி வரைக்கும் திவ்யா டான்ஸ் ஆடுவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தால் மூஞ்சி மட்டும் தான் ஆடுத வழியோ உடம்பு ஆடவே மாட்டேங்குச்சு. அண்ட் அடுத்த நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரஃபியா வந்து ரெடியாக இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து நம்மளோட கலைஞர் டிவியில் வந்து பிரபலமாக ஓடிட்டு இருக்க நான் பாடும் பாடல் நிகழ்ச்சியில் வந்து நல்ல நல்ல பாடல்களை வந்து ஆடியன்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து பாடல் தான் உயிர். ஏன்னா ஏற்கனவே நிறைய எலக்ட்ரிக் ட்ரெயினில் இவங்க பாடி நம்மலாம் பார்த்துருக்கோம். அண்ட் முதல் முறையாக வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அண்ட் ரஃபியா ப்ளீஸ் வாங்க.
அடுத்ததாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய காயத்ரி சிவராமன் வந்து ரெடியாக இருக்காங்க. அண்ட் காயத்ரி சிவராமன் அவங்கள பற்றி சொல்லணும்னா போன வருஷம் ஒரு மிரட்டலான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒரு 4 கேமராமேன் 5-6 டெக்னீஷியன்ஸ் வேலையை விட்டு போனாங்க. பட் அவங்க வேலையை விட்டு தான் போனாங்களா இல்லை ஊரை விட்டே போயிட்டாங்கன்னா எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இன்னைக்கு வந்து வேற அவங்களோட முடிவை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எத்தனை பேர் காணாமல் போகிறாங்க அப்படின்றது எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. காயத்ரி சிவராமனுடைய ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. இதை தொடர்ந்து நம்ம இப்போ வந்து நிறைய கேம்ஸ்குள்ளே போக போகிறோம். முதல்ல வந்து நம்ம விளையாட போகிறது ஸ்மால் பாஸ். இந்த ஸ்மால் பாஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இது வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோ குள்ளமாக இருக்கீங்க அப்படின்றத இந்த கேமோட இது. நீங்கள் எவ்வளோ உயரமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் எவ்வளோ குள்ளமாக டவுன் டு எர்த் நீங்கள் வந்து எவ்வளோ போக முடியுமோ போகணும். ஆனால் படுக்க மட்டும் கூடாது. நீங்கள் அதுக்காக வந்து தலைவணி பாயெல்லாம் விரிச்சு போட்டு படுத்துக்கலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் கனவு காணாதீங்க. ஒரு டீமுக்கு வந்து 2 பேர் வந்து விளையாடலாம். 60 செகண்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணை கட்டிடுவோம். யாராவது வந்து உங்கள் டீமில் இருந்துட்டு கைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முதல்ல யார் இந்த டீமில் 2 பேர் யார் வர போகிறீங்க? ஆங்கர்ஸ் அண்ட் நியூஸ் ப்ரெசென்டர்ஸ் டீம் வந்து 2 பேர் சேர்ந்து ரெடியாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு டைம் ரூல்ஸ் சொல்லிடுறேன். உங்கள் 2 டீமுக்குமே வந்து 60 செகண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து தருவோம். மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை உள்ளங்கால் இந்த 2 மட்டும்தான் கீழே படணும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டவுன் போகிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ். யார் வந்து கீழே அதிகமாக போகிறீங்களோ ஆனால் வந்து கீழெல்லாம் படுக்கக்கூடாது, யார் அதிகமாக கீழே போகிறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா தம்பி? புரிஞ்சுதா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? What is 3 seconds? 40 seconds. Okay, Divya out. Divya अंदर क्या? Divya, என்ன தவளை மாதிரி பண்ணிருக்கீங்க? தமிழ் தண்டால அடிக்கிறீங்க. தமிழ் அடியில முட்டிட. என்னடா ஏதோ முட்டை கொடுத்துக்கிற? டேய் டேய் ஏதோ முட்டுதுடா. அப்படியே ஃப்ரீஸ். இந்த ஸ்மால் பாஸ் ரவுண்ட்ல வந்து முதல்ல வந்து இந்த 2 டீமே விளையாண்டாங்க.
அதில் வந்து அதிக நேரம் வந்து ஹோல்ட் பண்ணி நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோபோவேல். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பில்டப் பண்ணு. பில்டப் பண்ணுறதை பற்றி நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லவே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக இருந்தீங்களாவே பில்டப் தான். அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமாக பில்டப்லாம் பண்ணுவீங்க. வெளியில எல்லாம் போகும்போது யாராவது உங்களை பார்த்து நீ மெர்சி தானே, நீ சுமையா தானே அப்படின்ற போது அப்படியே பரப்பீங்க, அவங்க முன்னாடி சீன் போடுவீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதுக்காக நம்மளுடைய கலைஞர் டிவி இந்த காமெடி ஷோவில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பில்டப் பண்ண ரவுண்டில் முதல்ல பர்ஃபார்ம் பண்ண வராரு நம்ம சிவா. வாராண்டா வாராண்டா தலைவர், வாராண்டா தலைவர், பிச்சை எடுக்க போறீங்க? பிச்சை எடுக்க போறீங்களா? நாங்க எடுத்த பிச்சையில உங்களுக்கு ஷேர் கொடுக்குறோம். கழுவி கழுவி ஊத்திக்கிறதுக்காக அதுக்கு இன்னொரு தனியா ஒரு ரவுண்ட் இருக்கு. இது பில்டப் மட்டும்தான், ஒன்லி ஃபார் தற்பெருமை. அண்ணா நம்ம தற்பெருமை பத்தி ஏதாவது பேசுங்க. ஆக்சுவலி வந்து தற்பெருமைங்கிறது வந்து ஆங்கர்ஸ்க்கு என்னைக்குமே கிடையாது. உண்மை உண்மை. எங்க பெருமை உலகம் பேசணுமே ஒழிய தற்பெருமைங்கிறது ஆங்கர்ஸ் பண்றதே கிடையாது. ஆக்சுவலி வந்து நம்ம லைவ் பண்றதை பார்த்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி இந்த விஷயம் நம்ம டைரக்டர் சங்கர் சாருக்கு போயிடுச்சு போல. ஊரை விட்டே போயிட்டாரு. எஸ் எஸ் பார்த்துட்டு இந்தியன் 2ன்னு ஒரு படம் இப்போ எந்திரன் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பண்ண போறாரு. அதில் வந்து மெயின் காமெடியா நான் தான் பண்ணணும். ஒத்துக்க மாட்டீங்களே. நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு லைவ் ரொம்ப முக்கியம். ஆமாமா நமக்கு லைவ் முக்கியம் இல்ல. FB லைவா? FB லைவா? எங்க சிரிப்பொலி லைவுங்க. ஆக்சுவலி வந்து இல்லை உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 to 12 அது 10 to 11 லைவ். சார் எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. உண்மை நான் என்னை பார்க்கலன்னா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு ஃபீவரே வந்து அப்படிங்கனால வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார்ட்ட நான் சொல்லிட்டேன், சார் நான் வரேன், அப்படி வரதா இருந்தா 10 to 11 லைவ் முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் டெய்லி ஷூட்டிங் வருவேன். இங்கே தான் இருக்கா. சரி விடுங்க, அடுத்த மேட்டருக்கு வருவோம். இந்தியன் 2ல வந்து அது நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து அப்புறம் மலேசியாவில் ஒரு ஷோ ஒன்று கமிட் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் கான்சர்ட் வேர்ல்டு லெவலில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஷோவில் சிவாவோட மிமிக்ரி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏஆர் ரஹ்மான் சாரே ஃபோன் போட்டு பேசுகிறேன். அப்பவும் நான் சொன்ன பதில் ஒன்றும் தான், லைவ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லைஃப். இதோட பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீவர். சரி நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 101 டிகிரி சார், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு 3 வேளை 2 டேப்லெட் போட்டிங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோடய ஃபேன்ஸ் ஒத்துக்கலையே. சிரிப்பொலியோட ஃபேன்ஸ் வந்து, சார் உங்கள் உயிர் வந்து உங்களுக்கு பெருசோ இல்லையோ எங்களுக்கு பெருசு, உங்களை இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் நாங்கள் ரசிகர்களே நாங்கள் காசு போட்டு உங்களை அமெரிக்கா அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தற்செயலாக வந்திருக்காரு ட்ரம்ப். பார்த்து அவர் என்னோட ஃபேனாமா, என்னோட மிமிக்ரி ஒன்னொன்னே ரசிச்சு உட்காந்து பார்ப்பாராமா. அண்ணா நீங்க ஒரே மிமிக்ரி தானே பண்ணுவீங்க. அப்படி பார்த்து வந்து அவர் சொல்றாரு, சார் நீங்க அமெரிக்காவில் குடியுரிமையை கொடுத்துட்றோம், இங்கே இருங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன், என்னோட லைவ் முக்கியம். பில்டப் பண்ண ரவுண்ட்ல வந்து சிவா அவர்கள் சிறப்பா பண்ணாரு. ஸோ அதுக்கு எதிரணிகளும் வந்து ஒரு சில கவுண்டர்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க. ஸோ அடுத்ததா இந்த கவுண்டருக்கு கரெக்டா என்கவுண்டர் பண்ற மாதிரி நம்ம மெர்சி சித்ரா லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் அந்த டேட்டில் எனக்கு முடியாது சார், எனக்கு லைவ் இருக்குது சார், நியூஸு சார். புரியுது, அது ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட், அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டில் மெயின் கெஸ்ட் நான் தான், எனக்கு புரியுது சார். சார் புரியுது, பட் வெயிட், எனக்கு என்னோட நியூஸ், என்னோட தொழில் தான் எனக்கு முக்கியம் சார். நான் நியூஸ் படிக்கலைன்னா மக்களுக்கு எப்படி செய்தி போய் சேரும்? நாட்டு நடப்பு மக்களுக்கு யார் சார் கன்வே பண்ணுவாங்க? சார் புரியுது சார், அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வர கிராண்ட் ஷோ தான். பட் வெரி சாரி சார், என்னால் என்னோட லைவை கேன்சல் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், என்னோட ஃபேன்ஸ்லாம் எனக்கு ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் ப்ரோ சார், சாரி சார். நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு நியூஸ் இல்லாத டைமில் கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஷோக்கு வரேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லுங்க தனிகை. ஏதோ பண்றாங்களா நீங்க? ஓகே, இல்லை தனிகை, நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க பில்டப்லாம் பண்ண மாட்டீங்களே. ஓகே, என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். நீங்க உங்க தகுதிக்கு ட்ரெயின்ல எல்லாம் போறீங்களா? ஐயோ எவ்வளவு எளிமை பாத்தியா.
ட்ரெயினில் உட்காந்துட்டு நான் நார்மலாக செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் டிக்கெட் வாங்கியிருந்தேன். அதான் நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு டிடிஆர் வந்து பார்க்க டிடிஆர் மாதிரி இருந்தார். என்னை பார்த்து முறைச்சி பார்த்துட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் எழுந்துக்கிட்ட வந்துட்டு, மேடம் நீங்கள் கலைஞர் டிவியில் நியூஸ் தானே படிக்கிறீங்கன்னு கேட்டார். இது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம டெய்லி நியூஸ் படிக்கிறோம். 6 வருஷமா இந்த சேனல்ல நியூஸ் படிக்கிறோம். டெய்லி 4 நியூஸ் படிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் நம்மள தெரிஞ்சிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஆமா சார் அப்படின்னு லைட்டா ஹாய் அப்படின்னாரு. அவர் உடனே இப்படி கேட்டதும் செல்ஃபி எடுத்துக்கணும்னு கேட்டாரு. நானும் போனா போதும், நான் மேக்கப்ல இல்ல ஆக்சுவலி, ஆனாலும் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. நல்ல வேளை இல்ல, மேக்கப்பே போடாம இருந்தா அப்பவும் என்ன கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு கூப்பிட்டாரு. நான் இல்ல சார், என்கிட்ட செகண்ட் கிளாஸ் டிக்கெட் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல் பண்ண எலிஜிபிள் இல்ல சார் அப்படிங்கிற. ஐயோ உங்க ரேஞ்சுக்கு நீங்கெல்லாம் ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஆளா மேடம்னு அவ்வளோ புகழ்ச்சி. பார்த்துக்கோங்களேன். அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம தமிழ் அவர்கள் வந்து வர போறாரு. வாங்க தமிழ். ஒரு மனுஷனுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரலாம். என் வாழ்க்கையில் இன்னைக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனையை சொல்ல போறேன், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த இனிய நிகழ்ச்சி இது இவர் சொல்லணும். ஓகே, நம்ம நிறைய விஷயத்துக்கு போயிடலாம். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை என்ன பிரச்சனையும் போய் கேட்பேன், சால்வ் பண்ணுவீங்க. நான் பாருங்க, இன்னைக்கு பைக்ல வந்துட்டு இருந்தேன். நான் பாட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருந்தேன். டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து இது கேட்குற லைசன்ஸ் கேட்குறாரு. என்கிட்ட கேட்க முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? ஆமா, அப்படி இல்லை. எனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் ஆகணும், 18 வயசு ஆக. இது அவருக்கு தெரியுமா? நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். சார் 17 தான் ஆகுது, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதான் அவர் கேட்கல. அப்புறம் ஏதோ போராடி அங்கேருந்து வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா நம்ம கலைஞர் டிவி ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறேன். எத்திராஜ் காலேஜ், குயின் மேரிஸ் காலேஜ், எஸ்ஐடி எல்லா பொண்ணுங்களும் நிற்கிறாங்க. எனக்கு ஆமா நான் பொதுவாக நான் அப்புறம் எகிரி குச்சி வந்தா பார்த்தா எல்லாருமே ஐ லவ் யூன்றேன். ஏங்க ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, அப்புறம் எல்லாரையும் அடிச்ச தள்ளி விட்டு மேலே ஏறி வரேன். அப்படியும் ஒரு 100 பொண்ணுங்க அவங்க மேலே ஏறி இறங்கி இப்படி வரேன். அவங்க மேலே ஏறினீங்களா? காலால ஏறி வன்முறை. இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பிரச்சனைங்க என் வாழ்க்கையில. இந்த பிரச்சனையை வந்து நான் ஓப்பனா சொல்லிட்டு அவங்க கிட்ட. இவ்வளவு சின்ன வயசுல என்ன பிரச்சனை இருக்க கூடாதுல்ல? ஒண்ணே ஒன்னு சொல்லமா? ஆமா, நான் ஷார்ட்டா தான் முடிச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போறீங்க? தாங்க முடியல. அடுத்ததா பில்டப் பண்றதுக்காக வர போறது அசோக். டேய், அது கேமராமேன்டா. இங்க வா, எங்க போற? அங்க ப்ரோகிராம் இங்க நடக்குது. வா திரும்பி. இல்ல, நீ வரதுக்கு முன்னாடி ஏதோ வெக்கப்படாதீங்க. எந்திரிங்க. வெக்கப்படாதீங்க. எந்திரிங்க. வெக்கப்படாதீங்க. நான் சேனலுக்கு வர்றப்போ முதல்ல சுமையா அவங்க தான் வந்தாங்க. பார்த்துட்டு என்னை உடனே பார்த்த உடனே அது சொல்ல முடியல. பெரியமா முறை வேணும்டா. பார்த்த உடனே ஏய் நீங்க ஆங்கர் தானே, நியூஸ் ஆங்கர் தானே அப்படின்னாங்க. நான் கூட ஆமா அப்படின்னேன். உடனே அவங்க யூஆர் சோ கியூட் அப்படின்னாங்க. நானும் தேங்க்யூ அப்படின்னேன். அப்படியே கிராஸ் பண்ணி அடுத்த மேக்கப் ரூம் போறேன். ஷபானா அவங்க உடனே பார்த்துட்டு என்னன்னே தெரியலடா, ரொம்ப கியூட்டா இருக்கடா, தனிகைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பையன் வருவாரு, அதோட நல்லா இருக்கா. ஸோ வந்து இந்த மாதிரி வந்தேன். அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. அந்த பொண்ணு கூட என்னை முதல்ல பார்த்துட்டு உங்கள் ஃபோனில் தான் நான் மியூசிக் கிளிப் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அவங்களோட வீடியோவை எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நடந்த ஒரு விஷயம் ஆதாரம் இருக்கு, இப்பவே காமிக்க முடியும். அந்த பொண்ணு இது வரைக்கும் எங்களுக்கே யாருன்னு தெரியல. சந்தோஷம். ஃப்ளைட்டில் வந்து நீங்களாம் போயிருப்பீங்களான்னு தெரியல. நீங்களாம் பார்க்கறது தான் ஆளு. ஃப்ளைட்ல பார்த்ததில்ல. ஸோ சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். தல, நீங்க டெய்லி டீ குடிக்கவே ஃளைட்ல தான தல போவீங்க? சொல்றேன், கன்னியாகுமரிக்கு ஃளைட்ல போறேன். நான் அந்த இடத்துல கன்னியாகுமரியில் ஏர்போர்ட் இருக்குன்னு சொன்னா நீங்களாம் நம்பணும். ஓகேவா? ஸோ வந்து அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் அந்த டிரைவர் வந்து உடனே பார்த்துட்டு, சார் நீங்கள் வந்து ஆங்கர் தானே, நியூஸ் ஆங்கர் தானே. எனக்கு உள்ள பட்டாம்பூச்சி அப்படியே கடகடன்னு பறக்குது. ஏன்னா முதல் தடவை நம்மளை பார்த்து ஒரு ஃப்ளைட்டில் வானத்திலே பறக்கிறவர் தரைய நியூஸ் என்னை பற்றி சொல்லிட்டாருல்ல. ஸோ அந்த பூரிப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அப்படி உட்காந்தோன்னா இந்த டீ கொடுக்குற பொண்ணு வருமே, வந்தேன் டீ கொடுக்குற பொண்ணு ஃப்ளைட்டில் எதில் அந்த பொண்ணு வந்து அழகா என்னைய பார்த்து சிரிச்சு, நீங்களும் ஒரு ஆங்கர் தானே அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்து, ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு சம்பவம். இந்த வேலையை தவிர இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ முழு டைம்? ஆஃப்கோர்ஸ் நோ. அதாவது அப்புறம் நல்லா போயிடுச்சு. ஸோ வந்து சலூன் கடைக்கு போனேன். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் அந்த இதெல்லாம் மாற்றுறதுக்கு. ஸோ போனப்போ முடியெலாம்
வெட்டிட்டு அந்த ஹேரை வந்து வாஷ் பண்ணுறப்போ அந்த பையன் ஒன்று சார் நீங்கள் ஆங்கர் தானே அப்படின்னாங்க. ஆமாப்பா யார்கிட்டையும் சொல்லிடாத ஏன்னா எனக்கே தெரியாது கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இப்போ கூட எங்கள் ஊருக்கு போனால் கட் அவுட் வச்சு வரவேற்கிற அளவுக்கு ஃபேம் ஆகிட்டேன். ஸோ வந்து சரி அவர் பேசி அது எல்லாமே வைப்பாங்க, ஏன்னா அதெல்லாம் சொல்லவே வேணாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பில்டப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பில்டப்னு தயவு செஞ்சு யார் நினச்சாதீங்க. கேர்ள்ஸ் ஓகே பாய், தேங்க்யூ. யூஸ் பண்ணீங்க, நாங்கள் டிஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கோம், காப்பி கிடையாது. இந்த பில்டப் பண்ண ரவுண்டை வந்து 2 டீமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. வெளியில் போனால் தான் தெரியும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் காத்திருக்குன்னு தெரியல. எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கிங்க. மெர்சி. சரி ஓகே ஃபைன். இன்னும் நிறைய இதே போல காமெடியான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்மளுடைய காமெடி விளையாட்டு நிகழ்ச்சியில். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உங்களுடைய சோசியல் நெட்வொர்க்கில் பண்ணுற அந்த டப் ஸ்மாஷ் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம லைவாக போட்டு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டப் ஸ்மாஷ் நீங்கள் பண்ணதெல்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. இது வரைக்கும் நம்ம சோசியல் நெட்வொர்க்கில் தான் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ லைவாக அவங்க பார்த்து கலாய்க்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ முதல்ல நியூஸ் ஆங்கர்ஸ் பண்ண டப் ஸ்மாஷை பார்க்க போகிறோம். ப்ளீஸ். நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன், அது லெப்ட் சைடுல. அந்த டீம் யார் தெரியுமா? அதுல அந்த மோர்ஸ் யார் தெரியுமா? பக்கத்துல இருக்க அந்த சிகப்பு சரி உங்களை பார்த்து கலாச்சிட்டாங்கல்ல, அடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஆங்கர்ஸ் டீம்ல ஒரு டப் ஸ்மாஷ். அக்கா நீங்க கம்மன் இருங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாது. இல்ல அவங்களுக்கு விஷயம் தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. பேப்பர்ல பாரு, பேப்பர்ல வந்துடுதா? ஐயோ என்ற மானம் போச்சு, மறுவாதி போச்சு. நான் போறேன். சொல்லுங்க ஷபானா, ஷபானா ஒன்ற மானம் போச்சு, மறுவாதி போச்சு, எல்லாம் போச்சு. பிச்சைக்காரி, பிச்சைக்காரி, உன் தட்டில் எத்தனை சில்லறை சொல்லிவிடு. ஷேர் செஞ்சுக்கலாம், வா வா. சரி இப்ப எங்கள்ட்ட பார்க்கலாம். அதே போல் தம்பி மாப்பிளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயம் மணப்பெண் லட்சுமிக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. ஓகே, அடுத்த ஆங்கர்ஸ் டப் ஸ்மாஷ் பார்ப்போம். எங்களுக்கு கலாய்க்க தோணல, சிம்பிளி வேஸ்ட். நெக்ஸ்ட் பா சச்சின், ஏ சச்சு, அந்த ரவி செல்போன் நம்பர் என்ன? எந்த ரவி? அதான் அந்த லூஸ் ரவி. அவன்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்க. ஓகே. தபானா பொண்ணும் சரி, இப்ப இவங்க 2 பேர் கூட மூஞ்ச ஏங்க ஜூம்ல காட்டுறீங்க? பயமா நம்ம அழகா இருக்கோங்க, பிரச்சனை இல்ல. இல்லங்க, எங்க மூஞ்ச ஜூம்ல வந்தா ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு ஏற்கனவே ஜூம்ல தான் இருக்குது, அதனால ஒயிட்ல பண்ணுங்க, தெரியாது. சரி உங்களா டப் ஸ்மாஷ் பண்ண சொன்னா அவங்களே நீங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வேலையே, அவங்க வேலையே அதுதான். சேஷ்ட அதெல்லாம். என்னய்யா இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கிறோம்னு அடி மனசு பிராண்டதுப்பா. இருக்கலாமா? ஏற்கனவே பிராண்டின மாதிரி தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஹெலிகாப்டர்ல வெளியூருக்கு போயிருக்கான். வெளியூருக்கு ஹெலிகாப்டர்ல போயிட்டே இருக்கும்போது கொடைக்கானல் கிட்ட வரும்போது ஹெலிகாப்டர் வெடிச்சிட்டு. ஏன் கொடைக்கானல் கிட்ட போகும்போது வெடிச்சிச்சு? அவன் என்ன பண்றான், ரொம்ப குளிர் தண்டு பேன் ஆஃப் பண்ணிட்டுக்கிறான். இப்ப அடுத்ததா நியூஸ் ஆங்கருடைய டப் ஸ்மாஷ். என் பேரை கெடுக்கிறதுன்னு வந்தியாடா? பா சொன்னேன் இவனெல்லாம் கூட்டு வராதுன்னு. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். யாரு? நான் தான். அடுத்ததா ஆங்கருடைய டப் ஸ்மாஷ். ஆமா, கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு. ஓஹோ சூப்பர் உதடுறா. யாருக்கு? உனக்கு தான்டா. எனக்கா? துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு. சூப்பர் உதடா. எத்தனை பண்டல் குடிச்சு முடிச்சிருக்கீங்க? 2. கண்டினியூ பண்ணுமா? என்னடா பொலப்பிதா? சீப் எடுத்து கரண்டியா தின்னுது, அதையே தலையில சொருவிக்குது. என்னடா இதெல்லாம்? ஐயோ. ஓகே அடுத்ததா நியூஸ் ஆங்கர். அண்ணே இந்தானே காஃபி. பாடா என்ன 4-5 நாளா ஆள காணோம். எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சுண்ணே. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. ஆனா இந்த பிள்ளைக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்குது பாத்தியா? ஒரு விஷயத்த எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பாக்குது பாரு. ஆமா ஏமா. அடுத்தோட ஆங்கருடைய இன்னொரு டப் ஸ்மாஷ். ஏமா அழுகுற மாதிரி நடிக்கிற?
என்னங்க சொர்க்கத்துல புருஷனுக்கு பொண்டாட்டி சேர்ந்து வாழ முடியாதாமே? அதனால தாண்டி அது பேர் சொர்க்கம்னு வச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து நியூஸ் ஆங்கர்ஸ் அண்ட் ஆங்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ண டப் ஸ்மாஷ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அண்ணே இந்தானே காஃபி. பாடா என்ன 4 நாளா ஆளை காணோம். எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சுண்ணே. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா உனக்கு என்னடா வயசு? 14. பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிரு. இல்ல கால் 2 இருக்காது. ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போறா? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் கேக்குன்னு அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்த்தி கிடைக்குது. இங்க பாருங்க பர்த்தி இல்ல. ஆங்கர்ஸ் அண்ட் நியூஸ் ஆங்கர்ஸ் உடைய சூப்பரான டப் ஸ்மாஷ் பார்த்துருப்பீங்க. இது சூப்பரான டப் ஸ்மாஷா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே வெரி வெரி நைஸ் அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஷோவோட எண்டுக்கு வர போகிறோம். ஸோ நம்ம எண்டாவே வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அப்பவும் நம்ம ஏதாவது கேம் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் வேறு மாதிரியான கேம் வந்து விளையாடலான் இருக்கோம். ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து யார் கெத்து அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு சின்ன ரவுண்ட். ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? மாறி மாறி அசிங்கப்படுத்திக்க போறீங்களா இல்ல அப்படியே கெத்தா பேச போறீங்களா? எங்களை பத்தி கெத்தா மட்டும் தான் கெத்தா மட்டும் பேச போறீங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா தான் ஓகே 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 ரெடி. யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சி தனிகை. நியூஸ் ஆங்கர்ஸ் ஆல்வேஸ் வெத்து. ஆங்கர்ஸ் ஆல்வேஸ் கெத்து. சும்மா இருக்க சுமையா எங்களுக்குனே வருவியா வினையா? ஓ எழுதி வச்சது. ஹலோ ஹலோன்னு சொல்லி கிரகாம்பெல்லுக்கே நாங்க அளவை கொடுத்தோங்க. பழங்காலத்துல இருக்க செந்தமிழ் கருத்தா சொல்லி கொள்வாரியா இந்த தீய தமிழ்? பார்த்து பேசுறவங்க நியூஸ் ரீடரு, கேமராவை பார்த்தாலே பேசுறவங்க ஆங்கர்ஸ். காலர் கேப்பா ஒரு சாங் அவனை குடிப்பீங்க நீங்க ஒரு போங்கு. ஆங்கர்ஸ் ஆல்வேஸ் மாஸ். எதுல நிக்குதுங்க பாரு லூசு. எப்பவுமே குடிப்பீங்க போஸ். பிரியாணினா மணக்கும். ஆங்கர்ஸ் அந்த நிகழ்ச்சியில இருந்தாதான் மணக்கும். மயிலாப்பூர் தாண்டினா பீச். பப்ளிக் கிட்ட நாங்க தான் எப்பவுமே ரீச். ஸ்கிரீனை பார்க்காம குடிப்பியா மாடி ஸ்பீச்? கொடுத்துட்டு இருக்கோமே. இந்த காலத்துல முகம் தெரியாதவங்களோட யாரும் பேச மாட்டாங்க. ஆனா முகம் தெரியாதவங்களோட நாங்க சிரிச்சு பேசுறோம். அதுதான் எங்களோட கெத்து. ஓ முடியல. நியூஸ் தான் ட்ரெண்ட். சாம்பாருக்கு முக்கியம் பருப்பு. விஜய்னா எப்போதும் நெருப்பு. நீங்க பெரிய பருப்பு. போனுக்கு தேவை டவர். நியூஸ் ரீடர்ஸ்க்கு தனி பவர். உங்க ப்ரோகிராம்ல எல்லாமே சிங்கிங். மக்களுக்கு நாங்க தான் கொடுப்போம் பிரேக்கிங். சின்ன பசங்க நாங்க. நீங்க பேசாம வாயை மூட்டு போங்க. ஆலமரத்துல இருக்குமா பனானா வளவளன்னு பேசுமா அந்த ஷபானா. டேய் முட்டை குஸ் மூஞ்சி யார் ரெடி செட்ல வெளிய போடா. ஏய் தொலப்ப குச்சி மூஞ்சி நீ பேட் ஸ்டார்ட். காருக்கு இருக்கு டயர். நியூஸ் ரீடர்னா ஃபயர். என்ன சரக்கு தீந்துருச்சா சுமையா? ஜித்து ஜில்லாடி ஜிங்கிலீஷ் கிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? இது ரைமிங்க இல்லையாமா? சரி விடு. சரி தனிகை இப்படி வெச்சுப்போம். ஜித்து ஜில்லாடி ஆங்கர்ஸ் ஆல்வேஸ் கில்லாடி. ஓகேவா? வெச்சுக்கலாமே. சிங்கம் படத்துல சூர்யா, விஜய்னாலே போரியா. என்னப்பா சரக்கு தீந்து போச்சா? ஏய் அப்படி இல்லப்பா. அவங்க கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சமாளிஃபிகேஷன். வாழ்க. சரி ஓகே பரவாயில்லை. நம்ம செட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம எப்பவுமே வாழ வைக்கும். ஆங்கர்ஸ் எப்பவுமே விட்டு கொடுக்குற கோணம். ஆக்சுவலா நீங்க சொன்ன மொக்க ரைமிங் எல்லாம் எனக்கே கோவம் வந்துச்சு. நானே அவங்க டீம்ல போய் சேர்ந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. புரியுதா? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நடத்துறோம் பாருங்க. சரி ஓகே நீங்க தான் கெத்துன்னு நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா. ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இருந்தாலுமே வந்து ஒரு கேம் வச்சு முடிச்சா தானே ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அழகு. ஏன்னா நம்ம முன்னாடியான ஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அடிக்கிலோனா கப்ளிங்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டோம். பட் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேம் வைக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராசக்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அட்ராசக்க கேம், அதாவது ஷோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த அட்ராசக்க கேமை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து யார் வெற்றி வீரர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ண போகிறோம். இந்த அட்ராசக்க கேமை விளையாடுறதுக்காக முதல்ல ஆங்கர் டீம்லேருந்து சுமையா அண்ட் ரஃபியா வர போகிறாங்க.
Okay, your time starts now. ஒன்று ஒன்று ரெண்டு நெஞ்சில தான் கை யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா மூணு 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 நாலு ஆறு 19 minutes the second 16 15 9 10 11 12 அவ்வளோதாப்பா முடிஞ்சிச்சுப்பா 12 இந்த அட்ராசக்கர் ரவுண்ட்ல ஆங்கர்ஸ் டீம்ல சுமையா அண்ட் ரஃபியா 2 பேர் சேர்ந்து 12 பலூன் 60 செகண்ட்ஸ்ல உடைச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததா பலூன் உடைக்க வர போறாங்க நியூஸ் ஆங்கர்ஸ் டீம். ஓகே, மெர்சி அண்ட் காயத்ரி ரெடியா இருக்காங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 1 2 சூப்பர் 3 4 5 5 6 7 8 வாங்க 9 10 11 Time up. ஓகே, இந்த அட்ராசக்கர் ரவுண்ட்ல வந்து மெர்சி அண்ட் காயத்ரி 15 பலூன் 60 செகண்ட்ல உடைச்சு வின் பண்ணிருக்காங்க. ஓகே, ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து எல்லா கேமையும் பார்த்து நீங்கள் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து அந்த யாரு கெத்து டீமில் வந்து கதற நியூஸ் ஆங்கர்ஸ் வந்து நம்மளோட ஆங்கர்ஸை வந்து செஞ்சாங்க. அதே போல் வந்து அட்ராசக்கர் ரவுண்ட்லேயும் பயங்கரமாக வந்து பலூனை வெடிச்சு ஆங்கர்ஸை வந்து திணறடிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா முட்டை போண்டா பர்ஃபார்ம் பண்ண விட்றியா மாட்டியா? ஓகே ஃபைன். சரி, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம செட்டுக்கு வந்ததுனால நம்ம அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டோம். ஓகே ஃபைன். தனிகை கிஃப்ட் கிஃப்ட் தானே. அந்த பிஸ்கட் டீ எல்லாம் குடிச்சிங்கல்ல? ஓகே, அவ்வளவுதான். கிஃப்ட் முடிஞ்சு போச்சு. சொன்னாங்களே பிரியாணி இருக்கு அவங்கவுங்க காசு. சரி, ஓகே. இப்போ வழக்கம் போல உங்களுக்கு வருஷம் அதே சொல்றோம். கிஃப்டா வந்து நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு ப்ளே பண்றோம். உங்களோட நடன அசைவுகளால் ஆடியன்ஸ் அப்படியே கிறங்கடிக்க போறீங்க. சாங் ப்ளீஸ்.